நம்ம ஸ்கூல் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற டைமில் ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் நடக்கும்போது ஒரு கிளாஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிய நிறைய மாணவர்களுக்கு ஒரே மார்க்கு வர வாய்ப்புகள் உண்டு. നമ്മുടെ പേപ്പർ വാല്യൂ பண்ணிட்டு இருக்கிற ടീച്ചറുടെ ஆசை என்னதா இருக்கும்? கண்டிப்பாக எல்லோருக்கும் மேக்ஸிமம் மார்க்கு கொடுக்கணும் அப்படியாயிருக்கும். ஏதாவது கொஸ்டினோட ஆன்சர் எழுதியதுக்கு அரை மார்க்கு போட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு மார்க் ஆக்குறதுக்கு டீச்சர்ஸுக்கு டெண்டன்சி இருக்கும். ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது எப்படியாச்சும் நமக்கு மார்க் கொடுக்கணும்னு வேல்யூ பண்ணுறவங்க யோசிக்கிறாங்க, மேக்ஸிமம் மார்க் அவங்க கொடுப்பாங்க. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நீட் குவாலிஃபை பண்ணி MBBS கிடைக்கணும்னு NTA பொறுத்த வரைக்கும் ஆசை இல்லை. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயிருந்தாலும் அது எலிமினேஷன் ப்ராசஸ் தான். நீட் எக்ஸாமினேஷன் சொல்றது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் தான். இந்தியாவிலே மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவராகிறதுக்காக படிப்பு படிக்கிறதுக்கு நீங்க தகுதியானவங்களா இல்லையா அது செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்துறது. மேக்சிமம் நீங்க குவாலிஃபை பண்ணாம இருக்கிறதுக்கு அதுக்காக தான் ஆக்சுவலி டெஸ்ட் நடக்கிறது. அதான் நான் சொன்னது இது ஒரு எலிமினேஷன் டெக்னிக். அப்போ எந்த அளவுக்கு டெடிக்கேஷனும் செல்ஃப் சப்மிஷனும் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைன்னு யோசிச்சு பாருங்க. புத்திசாலித்தனம் மெஷர் பண்ற ஒரு டெஸ்டே கிடையாது நீட். உங்களுடைய திறமைசாலித்தனம், அதே மாதிரி உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மெஷர் பண்ற ஒரு டெஸ்ட் தான் எக்ஸாமினேஷன் தான் நீட் எக்ஸாமினேஷன். ஒரு நார்மல் போர்டு எக்ஸாமினேஷனை அப்ரோச் பண்ற விதத்தில் நீட் எக்ஸாமினேஷனை அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணி நினைச்சுக்கோங்க, அதிலே வெற்றி அடையினது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும்.